வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3290 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 3200 வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சரிவை கொடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் 3206க்கு மேலே போயிருக்கு. ஆனால் அதால் தொடர்ந்து மேலே போக முடியாமல் மறுபடியும் புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. அன்னைக்கு மார்க்கெட்டில், அதாவது நேற்று மார்க்கெட்டில் மறுபடியும் அது சப்போர்ட் எடுத்து புதிய ஹையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. 3340 க்ரியேட் பண்ணி 3318 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு புதிய ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய லோ க்ரியேட் பண்ணி மறுபடியும் புதிய ஹை க்ரியேட் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் ஆகுது. மார்க்கெட் பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத உறுதி செய்யுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோனில் மாற்றம் எதுவும் இல்லை. அதே 3212 வரைக்கும் பை பண்ணி 200 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதனால் இந்த ஸ்டாப் லாஸை இன்னும் மாற்றாமல் இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக இந்த 3000 அப்படின்ற இடத்துல தடுமாறிட்டுருக்கு. நாங்கள் முன்னாடி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி 3100லேருந்து 3400 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு இப்போ மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷனில் நின்றுட்டுருக்கு. இந்த மாதிரி ஜோனில் நம்மளால் கண்டிப்பாக மினிமம் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா இதே மாதிரி ஒரு பெரிய சரிவு வந்தால் கூட ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிடும். வேறு வழி இல்லை. அதனால் இப்போதைக்கு 3200 வச்சுருக்கிறோம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ், கம்மியாக ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க வேறு வழியில் 3266 வரைக்கும் பை பண்ணி 3250 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3360, 3412. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.